ஆனா உழைக்கிறவனுக்கே மதிப்பு கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க தாவேக்காவுல. சொல்றவன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். எத்தனை பேர் சொல்லிட்டாங்க? தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளராக அஜித் அவர்கள் இப்ப வந்து நியமிக்கவே மாவட்ட செயலாளர் அவங்க செயலாளரா அறிவிக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து கேட்கறாங்க இல்லைங்களா? நீங்க ஊடகவியலாளரா சொல்லுங்க. அவங்கள அறிவிக்கலன்னு சொல்றது எப்படிங்க ஏத்துக்கொள்ளப்படக்கூடியது? அறிவிக்கிறது யாருங்க அறிவிக்கணும்? கட்சி தலைமை தான் அறிவிக்கணும். அப்புறம் என்ன ஏன் அறிவிக்கலன்னு கேள்வி கேட்டா அது என்ன? கட்சிக்காக உழைச்சிருக்கேன்னு சொல்றாங்களே. உழைச்சிங்கன்றதுல மாற்று கருத்து இல்ல. உங்களை தான் அறிவிக்கணும்ன்றது கட்டாயம் இருக்கா? அதுக்காண்டி ஒரு பொறுப்பத்தவரை போய் அறிவிச்சிட்டீங்களேன்னு சொல்லி அவங்க கோவப்படுறாங்களே. யாருக்கு? அவங்க அஜிதா சைடு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பொறுப்பு தலைமைக்கு என்னன்றது தெரியும்ல, தெரிஞ்சு தானே இருக்கும். வேலையே செய்யாதவர் யாருக்காவது பொறுப்பு கொடுப்பாங்களா? அவர் பாத்தீங்கன்னா டிக்டாக்ல உட்காந்து அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, உட்காந்து கையெல்லாம் கட்டிட்டு ரொம்ப அநாகரிகமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நீங்க சொல்லக்கூடியவரும் இல்ல, நீங்க சொல்லக்கூடியவரும் சொல்றதுதான் நான் கேட்கிறேன். அதான் நீங்க சொல்லக்கூடியவரும் அவரும் ஒன்றும் கிடையாது. அவருக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறவர் யாரோ ஒருத்தர். மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறது சகோதரன் சாமுவேல் ராஜ் பொறுப்பேற்றிருக்கிறார். புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு எனக்கு ஏன் தரலைன்னு கேட்கலாம், அவருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்க முடியாது. உண்மையா இல்லையா? இல்ல அவர் அந்த அளவுக்கு வேலை செய்யலைங்கிறார். வேலை செய்யாதவங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க சித்தார்த். உங்களுக்கு கேட்பதற்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? கட்சியினுடைய பயிலான்னு ஒன்று இருக்குல்ல, தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவராக தானே இருப்பீங்க. அதை நோக்கி தானே நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துருப்பீங்க. இப்போ என்ன தலைமையை எதிர்க்கிறது? தலைமை கழகத்தினுடைய அப்படி இருந்து தலைமை உங்களை வெறுக்கலைல்ல. உங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை தானே நடக்குது. உங்களை வெறுக்கணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி தலைமை மீது வன்மமான முறையில் வன்மத்தை கக்கும் போதே அடிப்படையில் உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டார் அஜிதா ஆக்னாலும் ஒரு செய்தியை கொடுக்கறதுக்கு தலைமை கழகத்துக்கு எவ்வளோ நேரமாக இருக்கும்? தலைமை பண்போடு நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.